இன்னைக்கு தை கிருத்திகை. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள லஞ்சை கையோட குடுத்து அமிச்சலாம். அவள் போனதுக்கப்புறமா சாமி கும்பிட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சமையல் வேலையை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி சாப்பிட வச்சு அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் பாப்பாவை கொண்டு போய் அவங்க அப்பா ஸ்கூலில் லஞ்ச் வச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நானும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த தை மாதம் வந்தாலே போதுங்க, எப்படா இந்த தை கிருத்திகை தை பூசெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா முருகனுக்கு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக முருகனை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருப்பார். ஸோ அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கும்போது காக்காய் கொண்டு போய் சாப்பாடு வைப்பேன். சில நேரங்களில் காக்கான்னு கத்துனா கூட ஒரு காக்கா எட்டி பார்க்காது. சரி நீயா வந்து எப்போ சாப்பிடுமோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி வந்து விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்குவேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டு நான் பாட்டு வந்துட்டேன். காக்கான்னு கூப்பிட கூட இல்லை. சாயந்தரம் செடிக்கு தண்ணி ஊற்றலாமேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் பார்த்தா இலையில ஒரு பருக்க இல்லைங்க. என்ன ஒரு அதிசயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.